ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் பேக் டூ சுந்தரும் ஜெயந்தி சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்க தெருவுல தெப்பல் வுட்டாங்க. அத தான் வீடியோவா உங்களுக்கு எடுத்து காட்டலான்ட்டு. இந்த கோயில் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். இது ஒரு சிலர் வந்து நான் கூப்பிடுறது வந்து நாகேந்திரன் கோயில் சொல்லுவோம். ஒரு சிலவங்க வந்து நாகாத்தம்மன் கோயில்னு சொல்றாங்க. இங்க வந்து எல்லா சாமியும் இருக்கும். விநாயகரு, சிவனு, அப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த பாம்பு மேல தாண்டவம் ஆடுற மாரி இருக்கும். ஆஞ்சநேயர் இருப்பாரு, முருகர் இருப்பாரு. இந்த நெறைய பாம்பு சாமி தான் இருக்கும். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, குளம் இருக்கும். இது சுத்தி லைட் செட்டிங் இருக்கு பார்த்தீங்களா? அந்த லைட் செட்டிங் வரைக்கும் குளம் இருக்கு. குளத்தோட கரையில தான் அந்த லைட் செட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க. நான் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஒரு 7 மணி இருக்கும். 7 மணிக்கு வந்து பார்த்தா, எந்த ஒரு இதுவுமே இல்ல. எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கும்ன்னு பார்த்தா, அப்பதான் டெக்கரேஷன் பண்ணிட்டுருந்தாங்க. அந்த அளவுக்குலாம் இல்ல. பலூன் வச்சு சிம்பிளா பிளாஸ்டிக் பூல டெக்கரேஷன் பண்ணிட்டுருந்தாங்க. இந்த குளத்துல வந்து ஒரு 3 வருஷமா தான் தெப்பல் விடுறாங்க. கரெக்ட்டா காணும் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் முடிஞ்சு உழவர் திருநாள் சொல்லுவாங்கல்ல, அன்னைக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாரி பண்ணதில்ல. ஒரு டைம் என்னவோ பண்ணியிருக்காங்களாம். சரி நம்ம வீட்டுக்கு போலான்னு வந்தா, டாடா ஏசில அன்னதானம் போடுறதுக்காக பிரிஞ்சு சாதம் 2 ட்ரம்மு பண்ணி வச்சிருந்தாங்க. யாருக்கும் தெரியாம உங்களுக்கு மட்டும் நான் தொறந்து காட்டுனேன்னா, செம ஸ்மெல்லு, செம வாசனை புடிச்சிட்டு வந்துட்டேன். சரி ஒரு 8 மணிக்கா வரலாம். அதுக்குள்ள சாமியும் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் நான் வந்தா, சாமி வந்து கோயில்ல அலங்காரம் பண்ணி, பூஜை பண்ணி, சிவன் கோயில் கொஞ்சம் தூரம் இருக்கு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம். அங்கருந்து டிராக்டர்ல எடுத்துட்டு வந்தாங்க சாமிய. எடுத்துட்டு வந்து இங்க வந்து கோயில் காட்டுனோம்ல, அங்க வந்து பூஜை பண்ணி நல்லபடியா தெப்பல் விடணும், நல்லபடியா தெப்பல் போயிட்டு வரணும் அப்டின்ட்டு பூஜை பண்ணி, அப்புறம் வந்து தெப்பல்ல தூக்கி வச்சாங்க சாமிய. ஃபர்ஸ்ட்டு கீழ இறக்கி, அதுக்கப்புறம் பூஜை பண்ணி தெப்பல்ல தூக்கி வச்சாங்க. இதுல என்னென்ன சாமி இருக்காங்கன்னா, பெருமாள் இருக்காரு. பெருமாளோட 2 ஒய்ஃப் இருக்காங்க. அப்புறம் வந்து பஞ்சபாண்டவர் சொல்லுவாங்கல்ல, பஞ்சபாண்டவர்லயே வந்து அர்ஜுனனும், திரௌபதியும் தனியா இருக்காங்க. மீதி 4 பேர் தர்மன், பீமன், நகுலன், சகாதேவன் 4 பேரும் வந்து தனியா இருக்காங்க. பிள்ளையார் இருக்காரு. அப்புறம் எங்க ஊர்ல படையாத்தம்மான்னு ஒரு அம்மா, எல்லையம்மன்னு சொல்லுவாங்க. படையாத்தம்மா இருக்காங்க. அவ்வளோதான் நெனைக்கிறேன். இதுக்கு முன்னாடி போன வாட்டி பண்ணது வந்து சிவன், பார்வதி, முருகர், பிள்ளையாரு, பஞ்சபாண்டவர் இருந்தாங்க. இந்த வாட்டி வந்து இவங்க வச்சிருக்காங்க போல. அந்த அளவுக்கு அலங்காரம்லாம் இல்ல. சிம்பிளா பண்ணி அதான் எப்படின்னா, எங்க தெருவுல இருக்க பசங்க மட்டும் காசு போட்டு, அந்த அ அதோட ஊர்ல வந்து விருப்பம் இருக்கவங்க காசு குடுக்கலான்ற மாரி. அப்படி போய் வசூல் பண்ணி போட்டது தான். எங்க தெருவுல மட்டும் கம்பல்சரி ஒரு காசு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லி, அந்த அமௌண்ட் வாங்கி பண்ணுவாங்க. அதனால அந்த அளவுக்குலாம் இதுவும் இருக்காது. ஊர் ஃபுல்லா பண்ணாங்கன்னா, அது நல்லா பெருசா பண்ற மாரி, நல்லா கிராண்டா பண்ற மாரி இருக்கும். இத எறக்கி வச்சு, கற்பூரம் ஏத்தி, சாமிக்கு தீபாரத்தன காட்டிட்டு, அதுக்கப்புறம் தெப்பல்ல தூக்கிட்டு போய் வச்சாங்க. தூக்கிட்டு போய் வச்சுட்டு எல்லாரும் உக்காந்துட்டோம் அந்த படிக்கட்டுலயே. எப்பவுமே அங்க தான் உக்காந்து பார்ப்போம் தெப்பலு. பார்த்தா புஸ்வானம் வச்சிருக்காங்க போல. நான் வெடின்னு நெனச்சு பயந்தே போயிட்டேன் ரொம்ப. அது ஒரு பெயிண்ட் டப்பாவா? இல்ல அது புஸ்வானமே அப்படி வருமா என்னான்னு தெர்ல. வச்சு பொற பொறன்னு வெடிச்சது பாரு. பக்கத்திலேயே உக்காந்துட்டு இருந்தோம் நாங்க தான் ஃபர்ஸ்ட்ல. அதனால ரொம்ப பயந்துட்டோம். அப்புறம் வந்து சாமி பின்னாடி அந்த தெப்பல் பின்னாடியே வெடி வச்சு, அவுட்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. உண்மையாவே இந்த தெப்பல் பேலன்ஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா, இது குளம் வேற ரொம்ப பெருசு. தண்ணி வேற நெறைய இருக்கா, போன டைம் என்ன ஆச்சு, 2ண்ட் டைம் சுத்தி வரும்போதோ, இல்ல 3 டைம் சுத்தி வரும்போதோ தெரியல.
ஒன் சைடா அப்படியே ஒன் சைடு கவுர்ற மாரி ஆயிடுச்சு. அப்புறம் பசங்க போயிட்டு ஏறி குதிச்சு பாதி பேர் கீழ போய் புடிச்சு இழுத்து, அந்த மாரி பேலன்ஸ் பண்ணாங்க. இதுக்கே கயிறு வந்து இந்த குளத்து பெருசு. அங்கங்க குடுத்து வச்சிருக்காங்க கயிறு. ஆளுங்க அப்படியே சுத்திட்டே இருக்காங்க. கயிற புடிச்சு இழுத்து. எங்க அண்ணா பசங்கலாம் கயிறு புடிச்சு இழுத்துட்டு இருந்தாங்க. நானும் போயிட்டு இழுக்கலான்னு நெனச்சேன். வீடியோ எடுக்கிறது யாருன்ட்டு கம்முன்னு நானே சரி உங்களுக்கு காட்டணுமேன்றதுக்காக கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தேன். இந்த கயிறு வந்து அப்படியே குளத்த சுத்தி வருது. 4 மூலையும் அந்த தெப்பல்ல கயிற ஜாயின் பண்ணி வச்சுர்றாங்க. அது வந்து அப்படியே குளத்த சுத்தி வருது. நம்ம இழுத்துக்கினே இருக்கணும். கயிறு வந்து ஒரு சைடு பேலன்ஸ் ஆச்சுன்னா கூட ரொம்ப ரிஸ்க் அங்க இருக்கிறவங்க. அதுல தெப்பல்ல இருக்கிறவங்க துடுப்பு போடுற மாரி தான் போடுறாங்க. இருந்தாலுமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. அங்கருந்து புரொடெக்ட் பண்றவங்க கரெக்ட்டா பண்ணா மட்டும் தான் இதுவா இருக்கும். அதே மாரி சுத்தி இழுக்கிறவங்க ஏடாகூடமா இழுத்துட்டாலும் இதுவாயிடும். அங்க பேலன்ஸ் பண்றவங்க பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எதனா ஒண்ணு இதுவாயிடுச்சு பேலன்ஸ் பண்றதுக்கு இல்லன்னா, கீழ குளத்திலேயே குதிச்சுருவாங்க. அந்த நைட்லயே அப்படியே ஒரு சில டைம்ல அப்படிதான் குதிச்சு, அந்த மாரிலாம் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் பண்றதுக்கு. இது வந்து நீங்க பார்க்கறது 2ண்ட் டைம், 3ர்ட் டைம் சுத்தி வர்றது. அவ்ளோ தூரம் இருக்கு பாருங்க குளத்துல. இங்கருந்து அவ்ளோ தூரம் போயிட்டு சுத்திட்டு வரணும். 3 டைம் சுத்திட்டதுக்கப்புறம், இது எதுக்காக விடுறாங்கன்னு தெரியல. அந்த வாழை இதுவுல வாழை மட்டையில விளக்கேத்தி விடுறாங்க. தெப்பல் போறப்ப. லாஸ்ட் டைம் சுத்தி வரப்ப. அது எதுக்காக விடுறாங்கன்னு தெரியல. தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க எதுக்காகன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 3 டைமும் முடிச்சுட்டு வந்து சாமிய நிறுத்திட்டு, திருப்பி ஒரு டைம் பூஜை பண்ணிட்டு, அன்னதானம் அங்க நான் காமிச்சேன்ல, அந்த அன்னதானத்த வச்சு பூஜை பண்ணிட்டு, படைச்சுட்டு, அதுக்கப்புறம் தேங்காய், கற்பூரம் உடைக்கிறவங்க உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சாங்க. இங்க வந்து தெப்பல் நிறுத்தறதுக்காக கட்டுறவங்க கட்டிட்டுருந்தாங்க. அப்படியே சுத்தி பார்த்தா யாரையுமே காணோம். அவ்ளோ கூட்டம் இருந்தது. பார்த்தா பாதி முக்காவாசி பேர காணோம். சாமி கும்பிட வந்தவங்க கம்மி பேர் தான் போல. அன்னதானம் வாங்க வந்தவங்க தான் அவ்ளோ பேரு நெனச்சுக்கின்னு, தீபார்த்தனை தொட்டு கும்பிட கூட அவங்களுக்கு இல்ல. அன்னதானம்ன்ன உடனே போயிட்டாங்க. அன்னதானம் வாங்குறதுக்கு. எப்படா அன்னதானம் வாங்கின்னு வந்து சாமி கும்பிட்டுருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். சரி நம்மளும் போய் அன்னதானம் வாங்குவோம்ன்னு சாமி கும்பிட்டு, தீபார்த்தனை தொட்டு கும்பிட்டு, பொட்டு ஒரு பொட்டு குடுத்துட்டு, இன்னொரு பொட்டு குடுக்கவே இல்ல. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு, வாங்கி நெத்தியில நல்லா அண்ணாந்து பொட்ட வச்சுட்டு நானும் அன்னதானம் வாங்க கெளம்புனா, எனக்கு முன்னாடி அங்க 50 பேர் இருக்காங்க. அடிச்சுக்கிறாங்க அன்னதானத்துக்கு. எனக்கு குடு, உனக்கு குடு. வண்டி மேலலாம் ஏறி நின்னுட்டு இருக்காங்க பாத்தீங்களா? நான் என்ன பண்ணேன், ஃபோன குடுத்து வீடியோ எடுக்க சொல்லி, நம்ம தான் ஹைட்டா இருக்கோமே, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். ஹைட்னால என்னன்னா இதுன்ட்டு. அந்த மாரி போனேன். போனா அன்னதானத்துல எங்க அண்ணா தான் இருந்தாங்க குடுக்குற இடத்த. போனா நான் பாட்டுக்குன்னு 2, 3 தட்டு வாங்குனேன். ஆனா நான் எடுத்துக்கல. மத்தவங்களுக்கு வாங்கி, வாங்கி, வாங்கி குடுத்துட்டுருந்தேன். ஏன்னா எட்டாதவங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் போய் நின்னா, என்னையே வாங்கி குடுக்க சொல்றாங்க. நான் தான் வாங்குறேன் நெறையன்ட்டு. நான் வாங்கி தான் குடுத்துட்டுருந்தேன். நான் வாங்குனது 2 தட்டு தான். நான் வாங்கி தான் குடுத்துட்டுருந்தேன் எல்லாருக்கும். அது என்னையே வாங்கி குடுக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் 2 தட்டு மட்டும் வாங்கிக்கின்னு வந்துட்டேன். வாங்குறவங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அன்னதானத்துக்கு தான் முதல் முக்கியத்துவம் போல. சாப்பாடு டேஸ்ட் வாங்குனவங்களே திரும்ப திரும்ப வந்து 2, 3 தட்டு கூட வாங்குறாங்க. ஆனா பிரிஞ்சி சாதம் நல்லாவே இருந்தது. உங்க ஊர்ல எப்படி தெப்பல் நடக்கும்? நீங்க எப்படி திருவிழா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா சுந்தர் ஜெயந்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். பாய்.